Hello guys, welcome back to another video. முதல்ல இந்த வாரம் தனுஷ் அவருடைய 50வது படம் தானே டைரக்ட் பண்ண ராயன் படத்தை வெளியிடுறதா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சைடு கேப்பில் மக்கள் செல்வன் படம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மக்கள் செல்வனுடைய 50வது படமும் தனுஷோடைய 50வது படமும் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் எதிர்பாராத விதமாக சைலண்ட்டாக ராயன் படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. குரங்கு பொம்மைன்னு 2017 வெளிவந்த படம். இந்த படத்தை நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய அடுத்த படமான மகாராஜா அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சலூன் கடையில் வேலை பார்க்குற மகாராஜா ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு தன்னுடைய குழந்தைக்காக பொம்மை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கடையில் இருக்கிறாருங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் இருக்கிறாங்க. என்னென்ன பொம்மை அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக பொம்மையை செலக்ட் பண்ணி பேக் பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜில் வந்துட்டாங்க. இந்த இடத்துல எதிர்பாராதமாக ஒரு லாரி அந்த வீட்டில் மோத தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, அதாவது அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இது வரைக்கும் மலையாளம் இண்டஸ்ட்ரியில நல்ல படங்கள்லாம் வெளியிடுறாங்கன்னு கொண்டாடிட்டு வந்திருந்த நிலையில நாங்களும் படங்கள்லாம் கொடுப்போம்னு சமீபத்தில் மே மாதத்தில் பிடி சார் கருடன் இன்னைக்கு வந்த மகாராஜான்னு கொண்டாடுற விதமாக படங்கள் வெளியிட்டிருக்காங்க. அனுருக் அப்படின்னு பாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான டேரக்டர் ஏற்கனவே இமைக்கா நொடிகளை அவருடைய கேரக்டரை நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி இன்ட்ரடியூஸ் பண்ணதை விட இவருக்கு தான் எப்படிப்பட்ட வில்லன்னு தாறுமாறாக கொடுத்துருந்தாங்க. மாற்றி வச்சிருவோம். தன்னோட பொண்ணு ஸ்போர்ட்ஸில் நல்லா விளாடுவாங்க. கேம்ப் மாதிரி 1 வீக் போயிட்டாங்க. அந்த 1 வீக்கில் தான் அப்பா கிட்டே இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்டேட் பண்ணுறது, எனக்கு ஷூ வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மின்ற அந்த குப்பை தொட்டி க்ளீன் பண்ணிங்களா அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. விஜய் சேதுபதி மறந்து போயிடுவாருங்க. ஸோ அதனாலே டாமினேட் பண்ணுறது அப்படின்றது, கோவப்படுறது, அதனால கத்துறது அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. விஜய் சேதுபதி தான் பொண்ணுக்கு மேலே ஒரு மிஸ்டேக் இல்லை, நீங்கள் தவறான இது பழி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லும்போது, எங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருங்க, அவர் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்தே தன்னுடைய பொண்ணு அப்பா மேலே எவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்றத நல்லா காமிச்சிருந்தாங்க. லட்சுமி கேஸு பொண்ணு முல்ல பொண்டாட்டி முல்ல அக்கா தங்கச்சி இல்லைன்ற குரங்கு பொம்மைன்னு விதாத் வச்சு பண்ண நித்திலன் சுவாமிநாதன் பாரதிராஜா அந்த படத்தில் முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த படம் நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கும். அந்த படம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வெளிவந்ததா அப்படின்னே தெரியாமல் இருக்கிறாங்க. படம் அந்த புதுசில் பார்த்ததுங்க. இதுக்கு அடுத்ததாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 50வது படம். பொதுவாகவே இந்த ஒரு நடிகருடைய படம் 25 அல்லது 50வது படம் அப்படின்னா சரியாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நடிகருக்கு 50வது படம் நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்துருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை நல்லா வடிவமைச்சிருந்தார் படத்துடைய டைரக்டர். படத்தில் விஜய் சேதுபதி தன்னுடைய மகள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாருன்னு நல்லா அருமையாக கொடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதி ஒன்ஸ் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ட்ரி ஆனதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. விஜய் சேதுபதிக்கு அடுத்ததாக நட்ராஜ் அப்படின்ற ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாருங்க. அவர் நல்லா காமெடி பண்ணியிருந்தார். படத்தில் சென்டிமெண்ட், ஆக்ஷன் டாக்ஸின்ஸ் பற்றி சொல்லணும்னா விஜய் சேதுபதிக்குன்னு செதுக்கப்பட்ட ஒரு மாசான எலிமெண்ட்லாம் படத்தில் தாறுமாறாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு காமெடி தான் பண்ணுவார். எது பண்ணாலும் அடம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். போக போக இன்ட்ரோல் பிளாக் வர சீனில் தான் விஜய் சேதுபதி ஃபைட் பண்ணுற மாதிரியான காட்சியை கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டுன்னு படத்துடைய திரைக்கதையை நல்லா சுவாரஸ்யமாக டைரக்டர் கொண்டுட்டு போயிருந்தார். தனியாக போயிடும். மொத்தத்தில் ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக த்ரில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நல்ல ஒரு த்ரில்லாகவும் எதிர்பாராத ட்விஸ்ட்டுன்னு படத்தை நல்லா சூப்பராக கொண்டுட்டு போயிருந்தாங்க. தாராளமாக இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.